147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க தேவையான அறுதி பெரும்பான்மையை பெற்றார் த.வே.க. தலைவர் திரு. விஜய் அவர்கள். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க என்று அவர் நாள் நேரம் கொடுக்கப் போகிறார். அதிமுக கிங் மேக்கர் அல்ல கிங் என்று கூறிய முன்னாள் அமைச்சரின் கூற்று சாத்தியமா? இனி வரும் காலங்களில் த.வே.க. எம்.எல்.ஏக்கள், த.வே.க. சப்போர்ட்டர்ஸ் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவை எல்லாமே இந்த பதிவில் நாம் அலசலாம். வாருங்கள். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை அன்று 108 இடங்களை பெற்று பெரும்பான்மையான இடங்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பெரும்பான்மை இல்லாதனால ஆளுநர் அவர்கள் அந்த கோரிக்கையை அப்போது ஏற்கவில்லை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். சிபிஐ 2 இடங்களும், சிபிஎம் 2 இடங்களும், ஐயுஎம்எல் 2 இடங்களும். இன்று ஆதரவு எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததால் இப்பொழுது 107 + 5 + 2 + 2 + 2 என்று 118 இடங்கள் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் திரு. விஜய் அவர்களை சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆகையினால் திரு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக அவர் ஏற்கனவே அறிவிச்சுதான் சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டார். இப்பொழுது அவர் சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதனால் அவரே முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார். இன்று ஆளுநர் அவர்களை மீண்டும் சந்தித்த திரு. விஜய் அவர்கள் யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டோடு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறோம். அதனால் இதுக்கப்புறம் ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நாள் நேரம் ஆகியவை தருவார். அதை பொறுத்து ஏற்பாடுகள் இனிமேல் நடக்கும். அந்த செய்திகள் மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வரும் பட்சத்தில் நம் சாமானியன் யூடியூப் சேனலில் அவை தெரிவிக்கப்படும். தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள திரு. விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே நம் யூடியூப் சேனலில் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இன்று மீண்டும் ஒரு முறை நாம் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நேற்றிலிருந்து புதுவையில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைத்துள்ளார்கள். நேற்று அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவுடன் பேசி அவர்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்ததாக செய்திகள் உலா வருகிறது. இதற்கு நடுவே முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேசும்பொழுது அதிமுக மீண்டும் ஆட்சி அமையும், எங்கள் பொதுச் செயலாளர் கிங் மேக்கர் அல்ல எப்போதுமே கிங் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல் இன்று பேட்டியளித்த எம்பி அவர்களும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்ற ரீதியில் பேசினார். இந்த பேட்டிகள் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அடுத்ததாக பதவி ஏற்பதற்கு தயாராக இந்த கட்சிகள் இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மேபி அவங்க தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சில பேர் விலை போவார்கள் அல்லது வேறு ஏதாவது விஷயமாக அவர்கள் சிந்திக்கலாம். ஆக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் தமிழக வெற்றிக் கழக சார்பாக நின்ற எம்எல்ஏக்களும் இந்த 5 வருட காலம் உங்கள் தலைவரின் வழியில் நீங்கள் சென்று எந்த விதமான பேச்சுக்களுக்கும் நீங்கள் ஆளாகாமல், ஏன்னா ஆண்ட கட்சிகள் எதை வேணாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆக தொண்டர்கள் நீங்கள் எவ்வளவு மெச்சூர்டாக நடக்க முடியுமோ அவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த 5 வருட காலம் உங்கள் தலைவர் முதல்வராக பதவி வகிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை பொறுத்து நிச்சயமாக மக்களும் திரும்ப வாக்களித்து உங்கள் தலைவரை மீண்டும் முதல்வர் அரியணைக்கு அவர்கள் அனுப்புவார்கள்.
ஆக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே உங்கள் தலைவருக்கு நீங்கள் ஆதரவு கரம் நீட்டுங்கள். எந்தவித அசம்பாவிதமும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகள் மூலமாக எழும் பட்சத்தில் அது பூதாகாரமாக மீடியாக்களில் வெளியில் வரும். இப்போவே 2 எம்எல்ஏக்கள் அவங்க செஞ்சதை திரும்ப திரும்ப மீடியாலேயோ அல்லது சோஷியல் மீடியாலேயோ வலம் வரும்போது இப்படின்னா பண்ணுறாங்க, இன்னும் பதவி ஏற்பதற்கு முன்னாடியே இப்படின்னா பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த நியூஸ் பிரபலமாயிட்டிருக்கு. ஆக இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் எந்த விதமான ஏளன பேச்சுக்கோ அல்லது நெகட்டிவாக எதுவும் செய்யாமல் இருந்தாலே நிச்சயமாக தமிழகம் மாறும். இந்த சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இளைஞர்கள்ன்றதுனால இந்த இளைஞர் சமுதாயம் நிச்சயமாக தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலும் ஒரு சிறப்பாக அமைவதற்கும் வழிவகுக்கும். பார்க்கலாம். இவை எல்லாமே சாமானியனின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிறைவேற்றுவார்களா இல்லையா என்பதை அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகுதான் தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக அமையக்கூடிய அந்த அரசு செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் நாம் எப்பவுமே அலசி என்றுமே நாம் சாமானியன் என்பதை தெரிவிப்போம். என்னைப் போல் எல்லோரும் சாமானியர்கள் என்ற நினைப்பில் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சாமானியன்.